ஹலோ செல்லகுட்டீஸ், வெல்கம் டு ஒரு கேஸ்டாமா சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பாய் ஃப்ரெண்ட் டீமன்ட்டு 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வந்து இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட்க்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சி கேட்ரியான மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம மெயின் கேரக்டரும் நம்ம ஹீரோயினும் தான் வந்து ஒன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போனால், இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பையன் வந்து நம்ம ஒன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மலையில். அந்த பையனுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வரது ஆரம்பிக்குது. இப்போ நல்லா மலையில் நினச்சிட்டு ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுற ஒரு லாண்ட்ரிக்கு தான் போயிட்டுருக்காங்க. அங்கே போய் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணியிருக்கும்போது அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். இவன் சிரிக்கிறது பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பழைய அந்த பாஸ்ட்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அந்த எக்ஸோட பழகினதுலாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மெயின் கேரக்டர் இருக்காங்க, அந்த கதையோட மெயின் கேரக்டர் அவன் நம்ம ஹீரோயினை ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண மாதிரி வந்துகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவன் ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானே, இவ்வளோ கரெக்ட் பண்ணுறது கஷ்டம் நினச்சி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானே நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஒருவேளை கிஸ் பண்ணத்தான் போகிறான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து முடிய அட்ஜஸ்ட் பண்ண வந்து சொல்லிட்டான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கதையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துவிட்டு நம்ம ஹீரோனுக்கு எக்ஸ் ஞாபகமாக இருக்குது, அந்த மெயின் கேரக்டர் ஞாபகமாக இருக்குது. இப்படி யோசிச்சுக்கிட்டு வேலைலாம் முடிச்சு ட்ரெயினில் வரும்போது நம்ம ஹீரோன் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்க்குறாங்க. என்னென்னா ஹீரோயின்ட்டு எக்ஸும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறதா போஸ்ட் போட்டிருக்கான். இல்லை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்தான் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் டேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த எக்ஸ் பையனும். அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க போல். இதை நீ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போடலாமே கேட்கும்போது அந்த பையன் சொல்லியிருப்பான், இல்லை எனக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்படி போடுறதுல இப்படி அறிமுகப்படுத்துறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை, வெளியே காட்டுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன், இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயினும் பெரிய விஷயமா எடுத்துக்காம பரவாயில்ல, நம்ம பாய் ஃப்ரெண்ட் தானே, நம்ம தானே அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் பெருசாக யோசிக்காம பரவாயில்ல விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட சேர்ந்து வந்து இப்படி போட்டிருக்கானேன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அதே போஸ்ட் வந்து நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் பிரேக்கப் பண்ணாலும் அந்த பையனை நம்ம ஹீரோயினால் மறக்கவே முடியல. இப்படி யோசிச்சுட்டு இருந்தாக்கெல்லாம் இதுக்கு மேலே சரி வராது, கட் பண்ணுவதுக்குள்ளே போனான்ட்டு திரும்ப நம்ம ஹீரோயின் வந்து கட் பண்ணி வளர்த்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த பையன் இருக்கால மெயின் கேரக்டர், அவன் முன்னவா நம்ம ஹீரோயினை வந்து இப்போ அவாய்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம ஹீரோயினுக்கு இருந்தாலுமே அந்த எக்ஸ் ஞாபகம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரியல் வேர்ல்டில் நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படா போதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் ட்ராப் பண்ணிட்டோமான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் கட் பண்ணி அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கே தவிர ரியல் வேர்ல்டில் இல்லை. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு சரி பரவாயில்ல நம்மளே போக மாட்டோம், ஹீரோயின் மலையிலே ஓடி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இது பாஸ்ட்டு கடந்து போயிடலான்னு நம்ம ஹீரோயின் யோசிக்காமல் அதே இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் டெக்ஸ்ட் வந்து ஒரு கால் வருது. அவன் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஹர்ட் ஆகிட்டியா, அந்த போஸ்ட்டில் பார்த்து ஹர்ட் ஆகிட்டாங்க கேட்கும்போது அந்த ஹீரோனுக்கு கவலையாகவே இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் ஹர்ட் ஆக, நீ தானே விட்டுட்டு போயிட்டியே, இந்த முழுக்கில் எல்லாமே முடிஞ்சிச்சு தானே, நீ எவ்வளோ பாரு நான் எவ்வளோ பாருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அந்த பாஸ்ட் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே விட்டால் சரி வராது, நம்ம பைத்தியமே ஆயிடும்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப வந்து கட் பண்ணி அவளுக்குள்ள போகிறதுக்கு டிவைஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கட் பண்ணி அவளுக்குள்ள சரி போயிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கட் பண்ணி அவளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் பொண்ணு தானே இருக்காங்க. அந்த காலேஜ்லேருந்து ஒரு மாதிரி டூர் போகிறாங்க போல. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த மெயின் கேரக்டர் சுற்றிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க மொத்தக்கொண்டு எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க நம்ம ஹீரோயினை தவிர. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துமே அந்த பாஸ்ட்டை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியல, அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது நம்ம மறந்துட்டான்ட்டு. இப்போ அங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பையனுக்கு எதுக்கு பிரேக்கப் ஆகிச்சு, அந்த பையனோட நம்ம ஹீரோயின் டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்கிறதுக்காக தானே. அதுவே பிரேக்கப் பண்ணிட்டு திரும்ப வந்து பேசியிருக்கான். நான் கோவத்தில் சொல்லிட்டேன், திரும்ப நம்ம லவ் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போகலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து விருப்பமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீ எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனேன், நான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தானே, எனக்கு இதுக்கு மேலே டைம் உன்னோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே எனக்கு வேலை இருக்கும், அவன் திரும்ப கண்டினியூ பண்ணி திரும்ப உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நீ பிரேக்கப் பண்ணிட்டு போவேன், அதனால ஏற்றுக்க முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நம்ம ஹீரோயின் தான் அப்புறம் 2வது தடவை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்னதான் கோவத்தில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்தாலுமே அந்த பையனை வந்து நம்ம ஹீரோயினால மறக்கவே முடியல. அப்படியே உட்காந்து அழுந்தே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அவனுக்கு கல்யாணம் நடக்கிற போகிறது நம்ம ஹீரோனால ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மெயின் கேரக்டர் வந்து டக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காராரு. உட்காந்துட்டு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனை பற்றி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லலை. இப்படி பிரச்சனை எதுவுமே சொல்லாமல் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் வந்து மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு போல் இவளுக்கு ஏதாச்சும் பர்சனலாக பிரச்சனை இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து தோலை சாச்சி விட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாது, எது பிரச்சனை வந்து என்கிட்ட சொல்லுன்ட்டு
ஒரு நல்ல ஃப்ரெண்டாவில் ஒரு ஃப்ரெண்டால் ஒரு லவ்வராக அந்த லவ்வை கன்வெர்ஸ் பண்ணாமல் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவன் தொலை சாஞ்சுமே அது பாஸ்ட்டில் நடந்த விஷயம் தான் தெரியுது. ஏன்னா இப்படி தான் ஹீரோயின் எக்ஸ் கூடவும் பஸ்ஸில் இப்படி ஒன்றா போய்கிட்டு அந்த பையன் தொலை சாஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனும் நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணது, மலையில் ஒன்றா ஆடினது, ஒரு ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டது, அப்புறம் அந்த பையன் வீட்டில் போய்ட்டு அந்த பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இல்லை நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. இப்போ அந்த எக்ஸாமே இருந்தாலும் அந்த பையனுக்கு கல்யாணக்க போது நம்ம ஹீரோனுக்கு ஏற்றுக்கவே முடியல. ரியல் வேர்ல்டில் கூட நம்ம ஹீரோனுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி இருக்கும்போது அந்த டூருக்கு அந்த வந்து முடிச்சிட்டாங்க கற்பனை உலகத்தில். எல்லாருமே போனாலும் அந்த மெயின் கேரக்டரும் நம்ம ஹீரோயினும் மட்டும் நம்ம அதுக்கு பஸ்ஸை விட்டு போகவே இல்லை. அந்த பஸ்ஸுக்கு ஏதோ உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி என்ன சொல்கிறாங்க, அந்த மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு இடம் தெரியும், நல்லா அழகாக சன்செட் இருக்கும், அங்கே போகலாம்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் போகலான்னு சொல்லியிருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த பையனும் சரி கேளுன்பான். அவன் ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, நான் லைஃப்பை விட்டு மறைஞ்சு போயிட்டேன்னா என்னை பற்றி உனக்கு நல்ல மெமரிஸ் ஞாபகம் இருக்குமா இல்லை கெட்ட மெமரிஸ் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, உன்னை பற்றி என்கிட்ட எந்த கெட்ட மெமரிஸுமே இல்லையே, நீ இது வரைக்கும் இருந்ததில் நீ சந்தோஷம் மட்டும் கொடுத்துருக்க, அதனால் எனக்கு வந்து நல்ல மெமரிஸ் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு என் லைஃப் விட்டு மறைச்சு போகிற, நீ எப்பவுமே இல்லை என்னோட லைஃப்பில் உங்க வந்து இருக்க போகிற அப்படின்னா வாழ்க்கை போகிறேன் கூட தான் இருக்க போகிறேன்ட்டு இன்டெரக்டாக நம்ம ஹீரோனுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். இது நம்ம ஹீரோயினுக்குமே புரியுது. நம்ம ஹீரோனுக்கு நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்டுவிட்டு அவன் இப்படிப்பட்ட பதில் சொல்லுவான்னு நம்ம ஹீரோயின் வந்து எதிர்பார்க்கல. இந்த பதில் இப்போ கேட்டோன்னு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்கான்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு ஹீரோயினும் அந்த பையனும் வந்து சன்செட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு வியூ தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த மெயின் கேரக்டர் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே புரியுது. நம்ம அந்த மெயின் கேரக்டர் வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி வரான். அந்த நம்ம ஹீரோயினும் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா, அந்த சாய் வந்து நம்ம ஹீரோயின் ப்ரொப்போஸ் பண்ண வரும்போது எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சுல்ல, பேமெண்ட் கட்டணுன்ட்டு, அதே மாதிரி இங்கேயும் நம்ம கிஸ் பண்ண வரும்போது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது நம்ம ஹீரோயினை தவிர. அவன் மேலே ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகி வருதுன்னா, நீங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே டேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து மந்த்லி பேமெண்ட் கட்டியே ஆகணும் அப்படின்னு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயினுக்கு தான் மாதிரி பல்ப் ஆகிடுது. எனக்குன்னே வருவீங்களாடா நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த ரிங்கை கழட்டிட்டு அந்த ரியல் வேர்ல்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா புலம்பிக்கிட்டு கிடக்குறாங்க. இப்போ நான் வந்து அந்த பையனை வந்து டேட் பண்ணியே ஆகணும், எனக்கு ரொம்ப அவன் பாசமாக இருந்தான், டேட் பண்ணி ஆகணும், நம்ம மந்த்லி பேமெண்ட் டேட் பண்ணி ஆகணும்னு யோசிச்சாலுமே இன்னொரு பக்கம் நான் எதுக்கு அது கட் பண்ணி உலகம் தானே, நான் எதுக்கு அதில் காசு கட்டி நான் எதுக்கு அங்கே போய் டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து இங்கிட்டும் நிற்க முடியாமல் ரொம்ப குழம்பி போய்கிட்டு இருக்காங்க. ராத்திரி பூரா அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அந்த அவங்க இருக்கார்ல அவர் நான் நியூ ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதும் நம்ம ஹீரோயின் உடம்பு மட்டும் அங்கே இருக்கே தவிர மனசெல்லாம் அந்த பையனை போய்ட்டு டேட் பண்ணணும், அந்த பையனை இருப்பான், அது என்ன இருப்பான், அதுக்கு பேமெண்ட் கட்டலாம் வேணாமான்ட்டு அதே தான் நம்ம ஹீரோயின் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலையில் அந்த நம்ம ஹீரோயின் வந்து அவதானமாகவே இல்லை. சரின்ட்டு ஈவினிங் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க, இங்கே பாருடி நீ முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டு வர, உன் முகத்து பக்கவே டல்லாக இருக்குது, நீ இதுக்கு மேலே சிங்கிளாகவே இருக்க தேவையில்லை, எங்கள்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட நாங்கள் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நல்ல பசங்க தான், அவங்க நீ டேட் பண்ணி உனக்கு யாரும் பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து லவ் பண்ணு, அப்போ டேட்டிங் பண்ணு, பிளைண்ட் டேட்க்கு போய்ட்டு அவங்க பிடிச்சிருந்தா டேட்டிங் பண்ணு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே புரியுது எத்தனை நாளைக்கு தான் கட் பண்ணி உலகத்தில் நம்ம லவ் பண்ணி தெரிய போகிறோம், இது வந்து பெர்மனன்ட் இல்லை, நம்மளுக்கு ஒருத்தர் வேணும் தானே, அதனால் நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா தான் நம்ம பாஸ்ட் அந்த எக்ஸையும் மறக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த கட் பண்ண உலகத்துலேருந்து வெளியே வர முடியும். நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் இவன் நல்லா இருக்கணும் இவன் நல்லா இருக்கான்னு ஃபோனை போட்டு காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிடிச்சி போச்சு இவங்க வந்து சொல்கிறதுலாம். சரி நான் பிளைண்ட் எடுக்க போகிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்ல வரும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ இடையில வந்து அதெல்லாம் இல்லை இவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்கிட்ட அன்றைக்கி சொன்னான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் கூட ஞாபகம் வருது. ஹீரோன் சொல்கிறாங்க இவனோட போகக்கூடாது, அந்த மலையில் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொன்னேன், இது எல்லாரும் முன்னாடி போய் உடச்சிட்டானே, இப்போ எனக்கு அழகாக பிளைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரலான்னு இருந்தாங்க, இப்போ அதையுமே எடுத்து கெடுத்துட்டானே நம்ம ஹீரோவை போட்டு மனசில் கலையை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை வந்து ஹீரோனுக்குன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்படி ஹீரோ செஞ்சோட்டு இன்னும் நம்ம ஹீரோ மேலே ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. சரி எல்லாரும் சாப்பிட்டு வெளியே வந்தோட்டி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல தனியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து இல்லை சாரி உன் லைஃப்பில் நான் தலையிட்டு இருக்கக்கூடாது, நான் இப்போ தான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது மேலே கோவம் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியே அப்படின்னு உனக்கு கோவம்னு சொன்னாலுமே மனசுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து கண்ணா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னை இருக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் வந்து ஒன்றுமே உருப்படி நடக்காதா, உன்னை இடம் சொல்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டு ஒரு கேப் பிடிச்சி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு யூனில் அடிக்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு புதுக்கதை எழுதி அதை அப்லோட் பண்ணிடுவாங்க போல. அதுக்கு ரேட்டிங் நம்ம இந்த ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு நல்ல ரேட்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லாம் நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க.
இல்லை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பரவாயில்ல நம்மகிட்ட ஒர்க் ஆச்சு ஒழுங்காக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஒரு மாலுக்கு போகிறாங்க. சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்போ வந்து அங்கே நிறைய எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய பொருள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு டிவைஸ் கொடுத்துருப்பாங்க, கட் பண்ணி உள்ள டிவைஸ் ஒருத்தர் வந்து அது வந்து அந்த டிவைஸை வந்து நிறைய பேருக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் ஒன்று நான் பார்த்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட போய் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோன் வந்து பேசுகிறான். என்ன மேடம் நீங்கள் வந்து அதெல்லாம் அந்த டிவைஸ்லாம் என்ன யூஸ் பண்ணீங்களா, அது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து தினமும் தான் டிவைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம அந்த பையன்கிட்ட மட்டும் இல்லை நான் அதிகமாக டிவைஸ் யூஸ் பண்ணலன்னு போய் சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நீ இனிமேல் எத்தனை நாளைக்கு சிங்கிளாக இருக்க போகிற, நான் அவனுக்கு ஒரு பையனை அவன் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் நல்லவன் ரொம்ப ஹேண்ட்ஸமானவன், அவனை நீ வந்து இன்றைக்கி நைட்டு வந்து மீட் பண்ணணும், அதுவும் நீ டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும், நான் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட்டில் வேணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணி அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு இருந்துட்டா. நம்ம ஹீரோயினும் அழகாக ட்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டார்ட்டில் எடுத்து கொடுத்தால ஃப்ரெண்டு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் ஒன்று அதான் போட்டுக்கிட்டு அழகாக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுமே கூட்டிகிட்டு போயிருக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன்னு சொன்னால அந்த பையன் அதுவே வந்து எல்லாத்தையும் பார்த்து காமிச்சிட்டு இருக்கான். எல்லாத்துமே கேரிங்காக இருக்கான், ரொம்ப கலகலப்பாக இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பையனை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து பிடிச்சி போச்சு. சரின்ட்டு அன்றைக்கி எல்லா டின்னர்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையனும் கொஞ்சம் கம்பெனிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்ட்டில் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போக 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 இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பையனும் ஆரம்பிக்கிறான். உன்ட்டு வீட்டு அட்ரஸ் நம்பர் கொடு, நம்ம எப்படி லைஃப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப ஸ்பீடாக இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப நாள் பழகுன்னு ஒருத்தனே இது மேலே கேட்பாங்க, இவன் எதுக்கு இப்படி டக்குன்னு தைக்கிறான்ட்டு அந்த பையன் அவ்வளோ சொல்கிறாங்க. இல்லை இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பார்த்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ இப்போ கொடுக்கணும் கொடு, அப்படி இல்லாட்டி முடியாது சொல்லிட்டு போயிரு, ஏன்னா நான் அதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லைன்ட்டு டைம் பாஸ்க்கு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு லோயலாக இருக்க வந்து தேவை, இப்படி ஸ்பீடாக போயிட்டு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே கஷ்டம் தான், கட் பண்ணி ஒரு மட்டும் எனக்கு எல்லாம் அமையுது, ரியல் வேர்டில் எனக்கு யாரையுமே எனக்கு எந்த லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோனுக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட வேலை ஃப்ரெஷ்ஷாக இங்கிட்டு கட் பண்ணி உலகத்துலேயுமே செட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா செட் ஆகினாலும் அது மந்த்லி பேமெண்ட் கட்டுற மாதிரி வரதில்லை. அது ரியல் வேர்ட்லேயே அந்த கட் பண்ணி உலகத்துலேயே எத்தனை நாள் தான் இருக்க முடியும். அதனால் ரியல் வேர்ட்லேயே ஆக்சுவலி பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும், அவனும் எனக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து ப்ரெஷர். இந்த பிரச்சனை அந்த பையனை கத்தி விட்டுட்டு நம்ம எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு அந்த பையனை கத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து வர்றாங்க. அங்கேருந்து வந்துட்டு ஒரு பாரில் உட்காந்து செம்ம குடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இதெல்லாம் யோசிச்சு இந்த விஷயத்தெல்லாம் நல்லா வச்சு நல்லா குடிச்சிட்டு அங்கேருந்து தள்ளாடி நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கட் பண்ணி உலகத்துலேருந்து நல்லா பூ இதெல்லாம் கொட்டுச்சு. அந்த பையன் வந்து ஷோல்டர்ஸ்லேருந்து பூ எடுத்தான். அந்த மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இங்கே பூவெல்லாம் கொட்டுது. பார்த்தா அந்த ரொம்ப தூரத்தில் வந்து அந்த பையனும் இருக்குது, அந்த மெயின் கேரக்டர் இருக்கால அந்த பையனும் நம்ம ஹீரோயினுக்கு விளங்குதான். ஒருவேளை அந்த கற்பனை உலகத்துல வந்து நேர்லேயே வந்துட்டானா அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு அந்த பையனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியிலே அங்கேருந்து ஓடுறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அந்த அடுத்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.